வாக்குறுதியிலிருந்து நழுவவோ திசை திருப்பவோ இந்த அறிக்கை இல்லை. 7 வருஷத்தில் நடந்த சரிவை உறுதியாக இந்த 5 வருட ஆட்சிக்குள் சீர்திருத்தி இந்த ஆட்சி முடிவுக்குள் முடித்துடுவோம். எந்த வாக்குறுதியையும் நாங்கள் நிறைவேற்றாமல் முடிய மாட்டோம். எதுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்? மக்களுக்கு பாதிக்கிறதுக்காக வந்தோம், மக்களை நன்மை செய்வதற்காக வந்தோம். பட் தி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வில் பி அஃபெக்டட். முறைகேடான தவறான பலனை பெறுகிறார்களோ அவங்களெல்லாம் பாதிக்கப்படுவார்கள், பயங்கரமாக சத்தம் போடுவார்கள், திசை திருப்ப பார்ப்பார்கள். எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் கேள்விப்பட்டோம். அவர் சிவகங்கையில் தேர்தலுக்கு நின்று தோல்வியடைந்தவர், பல வகையில் தோல்வியடைந்தவர். இவர் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன சொல்றாரு? நிதி அமைச்சர் தியாகராஜன் அவர்கள் விவசாயிகளை திருடர்கள் என்று சொன்னதனால் அவரை பதவியிலிருந்து நீக்கணும்ன்றார். சாப்பாடு போட்ட கைக்கே சிவகங்கைக்கே துரோகம் செய்கிற அளவுக்கு வந்து தேனியில திருடு செய்யறதுக்கு ஆதாரம் அப்போ அரசியல்வாதினா இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்ற உதாரணம் தெளிவா கண்டுபிடிச்சு வேற வகையே இருக்க முடியாது. இது முற்றிலும் முறைகேடுன்னு சொன்ன பிறகு என்ன சொல்லுவாங்க? இதை நிறுத்தினால் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்துடும். ஏர்போர்ட்டை கட்டினா எத்தனை பேருக்கு நன்மை கிடைக்குது? ஒரு குடிதண்ணி திட்டத்தை போட்டேன்னா எத்தனை குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை சிறப்பித்து 2 மணி நேரம் தண்ணிக்காக போய் காத்திருக்காம ஒழுங்கா வேலைக்கு போவாங்க. பேலன்ஸ் ஷீட் அதிகரிக்க அதிகரிக்க கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நஷ்டமாக நடக்கிற நிறுவனத்தில் கடன் வாங்கினால் எப்படி திருப்பி கட்டுவீங்க? ரூபா கடன் வாங்கினா நான் 50 பைசா தான் முதலீடு செஞ்சேன்னா அது நான் வந்து குற்றவாளி போய் ஒரு கோர்ட்ல நின்றுட்டு ஆமாங்க நான் குற்றவாளின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த நிதி நிலைமை எப்போது சரியாகும்? இன்னொன்னு, இந்த நிதிச்சுமை இப்படி திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசு என்ன செய்ய போகுது? எப்போது சரியாகும்னா எனக்கு கரெக்டா டேட் சொல்ல முடியாது. ஆனால் நான் நம்பிக்கையோட சொல்றேன், 7 வருஷத்தில் நடந்த சரிவை உறுதியாக இந்த 5 வருட ஆட்சிக்குள் சீர்திருத்தி இந்த ஆட்சி முடிவுக்குள் முடித்துடுவோம் என்ற நம்பிக்கையும் உறுதியும் எங்களுக்கு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த வாக்குறுதியிலிருந்து நழுவவோ திசை திருப்பவோ இந்த அறிக்கை இல்லை. அதற்கு முதல் உதாரணம், வந்தவுடன் சொன்ன 4000 ரூபா ஒரு அட்டைக்கு கொடுத்து அதில் தவறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது இதோட சிறப்பாக பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவசரமாக போய் இதை நிறைவேற்றணுன்றதுக்காக மனிதனுடைய மரியாதை அந்த வார்த்தையோடைய கணத்தில் தான் இருக்கிறது என்றதற்காக அதை செயல்படுத்தி சொல்லாததை வாக்குறுதியில் எங்கேயும் சொல்லலை, இந்த 16 பொருட்களை கொடுப்போம். ஆனால் 2வது அலை வரும்போது மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றதனால் கூடுதல் 800 சொச்சு ரூபாய்க்கு அதை மக்களிடம் சேர்த்தார் முதலமைச்சர் உறுதியோடு. அதனால எந்த வாக்குறுதியையும் நாங்கள் நிறைவேற்றாமல் முடிய மாட்டோம். தெளிவாக தயவுசெய்து 2 மாத்திரம் பார்த்துக்குங்க. ஒன்று, அறிக்கையாக கொடுத்தது இந்த தேர்தலுக்காக கொடுத்த வாக்குறுதி. திருச்சியில் மாநாட்டில் வெளியிட்டது தொலைநோக்கு பார்வை திட்டம். 10 வருடத்தில் எங்கே கொண்டு போய் சேர்க்க போறேன், என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். அதனால சொன்ன வார்த்தையை மாறாமல் செய்யும். நிதி பற்றாக்குறையில வருவாய் பற்றாக்குறை கடந்த 5 ஆண்டுகள்ல 3 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? ஏங்க, எந்த அரசாங்கமும் ஜனநாயக நாட்டில் செலவை அதிரடியாக குறைக்க முடியாது. நாங்கள் அரசியலில் தான் இருக்கோம். ஏதாவது ஒரு அரசியல்வாதி வந்து எனக்கு ஒரு காலத்தில் 3 ரூபா வந்துட்டு இருந்தது வருமானம், ஆனால் இப்போ 2 ரூபா தான் வருது. 2 ரூபா வருதுன்னா கட்டாய செலவுலேயே அந்த 2 ரூபாயும் போயிடுது. ஏன்னா ஊதியம் மாற்ற முடியாது, ஓய்வூதியம் மாற்ற முடியாது, பொது நிறுவனத்தை நடத்தாமல் இருக்க முடியாது, பெயிண்ட் அடிக்காமல் இருக்க முடியாது, பில்டிங் லைட் போடாமல் இருக்க முடியாது. அப்போ யாராவது ஒரு அரசாங்கம் சொல்லுவாங்களா? இல்லை நான் என்ன பண்ணுறேன், அரிசியை ரேஷன் கடையில் பாதியாக வெட்டுறேன்னு முடியாது. அப்போனா என்ன பண்ணணும்? அந்த அடிப்படை செலவுக்கே நீங்கள் கடன் வாங்கி தான் அதை பண்ணணும். அப்போ இது என்ன சொல்லுவோம், இட் பிகம்ஸ் a vicious cycle. இந்த வருடம் எந்தெந்த வருடம் நாம் முழுமையாக கடனை மூலதனத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் உட்கட்டமைப்புக்கும் செலவு பண்ணுறோம், அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு 2 வகையில் நன்மை. ஒன்று, உறுதியாக இதோட ரிட்டர்ன் நாளைக்கு வரும். 2வது, இந்த பாலத்தை நான் கட்டினால் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும், 10 பேர் அதில் கூடுதலாக பலன் கிடைக்கும். ஸோ ஹையஸ்ட் மல்டிப்ளையர் எஃபெக்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஆனால் அந்த பணத்தை வாங்கி இந்த வருஷம் அரிசி கொடுக்கறதுக்காக பண்ணேன்னா அடுத்த வருஷம் அந்த பணத்துக்கு வட்டி எங்கேருந்து வரும்?
ரூபா கூட வருமானம் வராதுல்ல. அப்போ அந்த வட்டியை கட்டுறதுக்கு கூடுதல் பணம் வாங்கும். அந்த வட்டியை கட்டுறதுக்காக கூடுதல் கடனுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கூடுதல் வட்டி வாங்கும். இதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவோம், இது விஷியஸ் சைக்கிள். வட்டி கட்டுறதுக்காக கடன் வாங்கினதுனால வட்டி அதிகரிக்கிறது, வட்டி அதிகரிக்கிறதுனால கூடுதல் கடன் வாங்கணும், கூடுதல் கடன் வாங்கினதுனால கூடுதல் வட்டி அடிக்கிறது. இது சைக்கிளில் மாட்டிக்கிறது. Sir, my intent is never to give bitter medicine. You see, the system has been taken over by the vested interests. வேற எந்த வகையிலும் என்னால் சொல்ல முடியாது. திருப்பி சொல்றேன், வெளிப்படைத்தன்மையாக எல்லாரும் கூறிய வராத 60,000மோ 70,000மோ 75,000 கோடியோ எந்த வருஷம்னு கணக்கு பார்த்தா உற்பத்தியில் 3.3%. நான் குத்துமதிப்பாக சொல்ற வெளியே போற சரிவும் யாரிடம் போய் சேருகிறது? இது ஆவியாகவோ தண்ணியாகவோ கடலில் போய் விழுகிறதில்லை. அப்ப யாரிடமோ போய் சேர்றதில்லை. அதை நிறுத்தினால் நம்மளுக்கு வளர்ச்சியும் நல்லா அதிகரிக்கும், நம்மளுடைய கொள்கையான சமூக நீதிக்கும் பலனாக இருக்கும். அப்ப கேள்வி, அது எந்த திறமையுடன் எவ்வளோ வேகமாக உங்களால் செய்ய முடியும்? அப்போ பொதுவாக மக்களுக்கு பிட்டர் மெடிசன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தேவையும் இல்லை, எங்களுக்கு எண்ணமும் இல்லை. எதுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்? மக்களுக்கு பாதிக்கிறதுக்காக வந்தோம், மக்களை நன்மை செய்வதற்காக வந்தோம். பட் தி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வில் பி அஃபெக்டட். யாரெல்லாம் இந்த அசாதாரண முறைகேடான தவறான பலனை பெறுறார்களோ அவங்களெல்லாம் பாதிக்கப்படுவார்கள், பயங்கரமாக சத்தம் போடுவார்கள், திசை திருப்ப பார்ப்பார்கள், ப்ரோபகண்டா பண்ணுவார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறமா யாராவது கேட்டால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தேனியில் இப்போ 5 வருஷம் 10 வருஷமாக நடந்துட்டு இருக்க முறைகேடை அம்மையார் ஜெயலலிதா இருந்தும் போதே நாங்கள் சொல்லி அவங்களே கண்டுபிடிச்சி ஒரு நாளைக்கு 150 கியூசெக் திருண்டு போயிட்டு இருந்துச்சுன்னு அவங்க ஆட்சியில் 2016 கண்டுபிடிச்சி 2019 கேஸு போய் அது 200 கியூசெக்குன்னு அதிகரித்து இன்னைக்கு முதலமைச்சரோட உத்தரவு வாங்கிட்டு முதல் கட்டம் பணி நடக்கும்போதே 350 கியூசெக் அதிகரிச்சது பெரியார் ஆற்றிலிருந்து வைகை போகிற தண்ணி. அதனால் வைகையிலிருந்து கடல் வரைக்கும் போகணும், பல 100 கிலோமீட்டர். அந்த பெரியார் வைகை அணை திட்டம் உருவாக்கும் போது ஆயக்கட்டு நிலம் உரிமையாளர்கள் 2,09,000 ஏக்கர். அது இல்லாமல் மதுரை, தேனி, ஆண்டிப்பட்டி எத்தனையோ நகரங்களுக்கு குடிதண்ணி வரணும். இந்த திட்டத்திலேருந்து மொத்தம் மதுரை மாநகராட்சிக்கு வர்ற நீர் 69 கியூசெக். ஆனால் காணாமல் போகிற நீர் 25 கிலோமீட்டர் லோவர் கேம்ப்லேருந்து வைகை அணைக்கு முன்னால் காணாமல் போகிற நீர் ஒரு காலத்தில் 150 கியூசெக்கு, அப்புறம் 200 கியூசெக்கு, இன்றைக்கி 350 கியூசெக். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? ஐயோ நான் பாதிக்கப்பட்டவன், ஐயோ நான் பல கோடி கடன் வாங்கி மதுரை மாநகராட்சியோடு கூடுதலாக பைப்பு போட்டு அது பெரிய ஒரு 200 HP மோட்டரை போட்டு எங்கேயெல்லாம் போட்டு, ஆனால் அவங்களாம் வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா எல்லா அதிகாரியும் கை கோர்த்து இருக்காங்க. 4 பேரை வெளியே அனுப்பிச்சு என்ன சொல்லுவாங்க? அது ஒரு நிமிஷம் முடிச்சு நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். அதாவது மதுரை பைப்பிங்கோட ஜாஸ்தி பைப்பிங் போட்டிருக்காங்க. நான் எத்தனையோ இடத்துல காமிச்சிருக்கேன். இது வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்போ ஆட்சி மாறின பிறகும் இந்த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கதறாங்க. இது கதற மாத்திரம் இல்லை, அது நம்ம மனுஷனோட தன்மை தெரியணும்னா ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் சிவகங்கையில் தேர்தலுக்கு நின்று தோல்வி அடைந்தவர், பல வகையில் தோல்வி அடைந்தவர், தேர்தலையும் தோல்வி அடைந்தவர். அவர் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வர்றார். இந்த ஆயக்கட்டு நிலம் வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் வருஷம் விவசாயிகள் போராட்டம் செய்கிறார்கள். எங்களுக்கு 2 ஊத்துக்கு தண்ணி வரணும், 1 ஊத்துக்கு கூட வரமாட்டேங்குது. ராமநாதபுரத்துக்கு ஒரு ஊத்துக்கு போகணும், தண்ணி மதுரை வரைக்குமே வரலையே, திருடிச்சேன், எங்கே போவோம்? இதை திருத்தி 10 வருஷத்துக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதியே வைகையை திறந்து விட்டு தொடர்ந்து தண்ணி ஓடி இது வரைக்கும் காணாத அளவுக்கு விவசாயிகளுக்கு போய் மேலூரில் வாய்க்கால் எல்லாம் தண்ணி போகிறது இவருக்கு தெரியல. இவர் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன சொல்றாரு? நிதி அமைச்சர் தியாகராஜன் அவர்கள் விவசாயிகளை திருடர்கள் என்று சொன்னதனால் அவரை பதவியிலிருந்து நீக்கணும்ன்றார். யாரு? தேனியில் இருக்கிற பல கோடி ரூபாய் முதலீடு செய்த பல ஒரு 100 HPs வச்சிருக்கிற இதுல ஈபிக்கு ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் நஷ்டம். ஏன்னா விவசாய கணக்கு சொல்லிட்டு இவ்வளவு பவர் வச்சு திருடுறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு சாப்பாடு போட்ட கைக்கே சிவகங்கைக்கே துரோகம் செய்கிற அளவுக்கு வந்து தேனியில திருடு செய்யறவங்களுக்கு ஆதாரம் வச்சுன்னா அப்போ அரசியல்வாதின்னா இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்ற உதாரணம்.
இந்த மாதிரி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்காங்க, யாரையோ விலைக்கு கூப்பிட்டு வச்சு ஆயிரத்தி ஒரு பேச சொல்லுவாங்க பண்றதுக்கு. இதை தாண்டி வந்தால்தான் எதிர்காலம். மக்களுக்கு தெளிவு இருக்கணும், மக்களுக்கு ஏற்ப ஆட்சி அமையும், மக்களுக்கு நல்ல புரிதல் இருந்து அவங்க ஆதரவு கொடுத்தா திருத்தலாம். இல்ல ஒவ்வொரு தடவையும் இந்த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கும் போது ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, இல்ல இல்ல இது பண்ணுவாங்க, வேற எல்லாம் முயற்சி. இந்த ஆடிட் ரிப்போர்ட் தயவுசெய்து பாருங்க, தெளிவா கண்டுபிடிச்சு வேற வகையே இருக்க முடியாது, இது முற்றிலும் முறைகேடுன்னு சொன்ன பிறகு என்ன சொல்லுவாங்க, இதை நிறுத்தினால் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்துடும். அதாவது திருட்டுவாங்க நிறுத்தக்கூடாதா, ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தா என்னைக்கு திருந்தும், திருந்தலைன்னா என்னைக்கு விடியல்? நீங்க கணக்கிட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இருக்குன்னு சொல்லும் போது மீட்டு எடுக்கக்கூடிய அளவுல இருக்காங்க, அது மூழ்கிருமா? இல்ல நான் கடனை பத்தி ஒன்று சொல்றேன், தயவுசெய்து எல்லாம் தப்பா எடுத்துக்கூடாது. கடன் என்றது எல்லா அரசாங்கமும் எல்லா கம்பெனியும் எல்லா சூழ்நிலையும் வாங்குவார்கள். நம்ம என்ன சொல்றோம், எதற்காக கடன் வாங்கப்படுகிறது, அதோட பலன் யாரிடம் போய் அடைகிறது. இப்போ கடனை வாங்கி நான் அரசாங்கம் சொல்றேன், பொறுப்புள்ள சட்ட மேலாண்மை விதிமுறை என்ன, வருவாய் கணக்கில் சைஃபர் பற்றாக்குறை, வருவாய் கணக்கு பேலன்ஸ்ல இருக்கும், வரவுக்கும் செலவுக்கும், இந்த வருஷம் வரவுக்கும் இந்த வருஷம் செலவுக்கும் வட்டி உட்பட்டு பேலன்ஸ்ல இருக்கும். 3% உற்பத்தி வரைக்கும் மூலதனத்துக்காக, கட்டடம் கட்டுறதுக்காக, குடிதண்ணீர் திட்டம் கட்டுறதுக்காக, விமான நிலையம் அதிகரிக்கிறதுக்காக, துறைமுகம் உருவாக்குறதுக்காக வாங்கிறது அலவுடுன்றாங்க. நான் அலவுடுக்கு மேல சொல்றேன், நன்மை. ஏன்னா முதலீடு அரசாங்கம் வாங்கி ஒழுங்காக செய்தால், திருடு போகாம லஞ்சம் பிரச்சனை இல்லாமல் செய்தால், அந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி மாநிலத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வாங்குறதுலேயே கம்மி வட்டி வாங்குற ரேட்டு அரசாங்கம், இருக்கிறதுலயே நல்ல பலன் கிடைக்கிறது உட்கட்டமைப்பு ப்ராஜெக்ட். ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டை கட்டினா எத்தனை பேருக்கு நன்மை கிடைக்குது, ஒரு குடிதண்ணி திட்டத்தை போட்டேன்னா எத்தனை குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை சிறப்பித்து 2 மணி நேரம் தண்ணிக்காக போய் காத்திருக்காம ஒழுங்கா வேலைக்கு போவாங்க. ஸோ borrowing for the right reason is not a problem. நமக்கு என்ன பிரச்சனை, நீங்க இந்த 1.5 லட்சம் கோடி இந்த கடைசி 5 வருஷம் நீங்க வருவாய் கணக்குக்காகவே கடன் எடுத்தால் அடுத்த வருஷம் உங்களுக்கு அது வட்டி கட்டணும். ஆனால் நீங்க முதலீடே செய்யல, எப்படி அந்த வட்டிக்கு பணம் வரும்? அப்போ ஒரு டெட் சைக்கிள்ல வந்துடும். யூ borrow, you pay interest, you borrow, you pay interest, you borrow, you pay interest, there is no return. You borrow, you build a factory, you will get a return. You borrow, you simply pay வருமானம், expenses, you don't get return. So இதே மாதிரி பொது நிறுவனங்களிலும் லாபகரமாக ஓட்டுறதுக்கு கடன் வாங்கினா தப்பே இல்லை. எல்லா கம்பெனியும் உலகத்தில் கடன் வாங்கி பேலன்ஸ் ஷீட் அதிகரிக்க அதிகரிக்க கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நஷ்டமாக நடக்கிற நிறுவனத்தில் கடன் வாங்கினால் எப்படி திருப்பி கட்டுவீங்க? வட்டி கட்டுறதுக்கு பணம் கிடையாதுல்ல. அப்போனா பிரச்சனை உருவாகும். அப்போ சந்தாலேருந்து நாளைக்கு கொடுக்க மாட்டேன்றோம். சில மாநிலங்களுக்கு அது நடந்திருக்கு. பஞ்சாப் மாநிலத்தில் உதாரணத்துக்கு சில நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டோம், நீங்கள் கட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது, நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அவசரமா நம்ம இப்போ படி எடுக்கணும். ஆமா, நான் இதுக்கு மேல ஒருத்தரை எப்படி நான் பாராட்ட முடியும்? அவரே ஒப்புக்கொள்றாரு, சட்டப்படி வாங்கின முதலீடு 100%, வாங்கின கடன் 100% முதலீடுக்கு செயல்படணும். அதுதான் சட்டம். அதுதான் நடந்தது 2006 இருந்து 2011. முன்னாள் முதலமைச்சர் அவரே ஒப்புக்கொள்கிறாருன்னா, நான் 1 ரூபா கடன் வாங்கினா நான் 50 பைசா தான் முதலீடு செஞ்சேன்னா அது நான் வந்து குற்றவாளி போய் ஒரு கோர்ட்ல நின்றுட்டு ஆமாங்க நான் குற்றவாளின்னு சொல்ற மாதிரி இருக்கு. வரவேற்கிறேன், நானே எடுத்து பப்ளிஷ் பண்றேன். இதுக்கு மேல நான் எப்படி பாராட்ட சொல்ல முடியும்? ஒப்புக்கொள்றாரு. 1 ரூபா கடன் வாங்கினா 1 ரூபா முதலீடு செய்யணும். அதான் சட்டம், அதான் பொறுப்புள்ள நிதி மேலாண்மை. அவரே டிவியில வந்து 1 ரூபா கடன் வாங்கினா 50 பைசா தான் முதலீடு செஞ்சேன்னு சொன்னா அவர் அதுக்கு மேல நான் எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? அதான் ஒப்புக்கொண்டாருல. இல்ல ஏங்க
அதாவது பேரிடர் காலத்தில் அதாவது எல்லா இலக்கும் ஒரே நாளில் அடைய முடியாது, எல்லா தவறையும் ஒரே நாளில் திருத்த முடியாது. நான் துணிச்சலோடு சொல்கிறேன், 7 வருஷத்தில் அடைஞ்ச சரிவை 5 வருஷத்துக்கு முடிக்கிறோன்னு சொல்கிறேன். அதுவே பெரிய காரியம் பண்ணி காமிச்சா நீங்கள் பாராட்டு சொல்லுங்கள். அன்னைக்கு முதலமைச்சர் கூட இருக்கிறவங்க. ஆனால் பேரிடர் காலத்தில் எது முக்கியம் என்று தெளிவாக கருதி பண்ணணும். எல்லா சொசைட்டிலையும் ஏன் ஒன்றிய அரசு சொல்லிச்சு, பேரிடர் காலத்தில் உற்பத்தியில் 10% வரைக்கும் கூடுதலாக செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட், ஹவு மச் இஸ் அக்யூரசி அண்ட் எஃபிஷியன்சி இம்பார்ட்டன்ட் டு மீ, அதாவது கரெக்டாக போகணும்னு தெளிவாக இருக்கணுன்றது எது முக்கியம். இன்றைக்கு பேரிடர் காலத்தில் பரவாயில்ல தவறு நடந்தாலும் போய் சேர்க்கணுன்றது முக்கியம் என்ற முடிவு எடுக்க தேவை இருந்தது. ஸோ ஃபார் த சேக் ஆஃப் த டிசாஸ்டர், இல்லைன்னா நான் ஒப்புக்கொள்வேனா, நான் தான் சொல்கிறேன் எல்லாம் சிறப்பாக இருக்குது, நான் ஒப்புக்கொண்டு சொல்கிறேன், we have to do what we have to do. அடுத்த முக்கிய கேள்விக்கு நீங்கள் சொல்றீங்க, ஓரளவுக்கு ஏற்கனவே மாற்றப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் மாற்றணும். ஆனால் மாற்றினா புது ஆளுகள் பழைய ஆளோட சரியாக பண்ணுவாங்கன்னு யார் எழுதி கொடுப்பாங்களா சர்டிஃபிகேட்டு? சட்டப்படி எல்லாம் தான் நியாயமாக இருக்கும். அதனால் இதை பல வகையில் திருத்தணும். முதல் அடிப்படை தகவல். இப்போ அந்த பேப்பர் ஃபைலை தவிர வேறு யாரையுமே இது பார்க்கலன்னா இது கரெக்டாக இல்லைன்னு நாங்கள் என்ன கனவாக காணுவோம். அதனால் முதல்ல எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் ஏற்றி ஆகும். எல்லாம் கவர்மெண்ட் ஃபைலு, எல்லாம் கவர்மெண்ட் நடவடிக்கை, எல்லா ஜிஎஸ்டி பேமெண்ட்ஸு எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆகி 10 பேர் பார்க்க முடியுன்ற அளவு கொண்டாடணும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சன்ஷைன் இஸ் த பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். வெளிச்சம் கிருமியை தவிர்க்கும். ரெண்டாவது, தணிக்கைக்கும் துறைக்கும் தூரம் போடணும். ஒரே துறைக்குள்ளேயே அவங்களே தணிக்கை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். இது கோர்ட்டும் சொல்லியிருக்கு. இதுக்கு ஒரு திருத்தம் கொண்டாட போகிறோம் பட்ஜெட்டில். நீதிமன்றம் சில துறைகளில் தணிக்கையே அவங்களே வச்சுக்கிறாங்க. அப்போ எப்படி நியாயம் வரும்? இன்னைக்கு தவறு செய்கிற அதிகாரி நாளைக்கு தணிக்கை தலைவராக போகிறாரு, திருத்துவாங்க. அதனால் அடிப்படை சிஸ்டத்தை மாற்றியே ஆகணும். திருப்பி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 3 மாதம் கூட ஆகலை, நீங்கள் எதிர்பார்ப்பு வைக்கிறது தெளிவாக தெரியுது. எங்கள் தலைவர் மேலே, எங்கள் முதலமைச்சர் மேலே மக்கள் எந்த அளவுக்கு பாசமும் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு நியாயத்தோடு இருக்கணும். இத்தனை வருஷம் சரிஞ்சதை இவ்வளோ தகவலோடு நான் சொன்ன பிறகு இதை வந்து 3 மாதத்துலையும் திருத்தல, 1 வாரத்துலையும் திருத்தலைன்னா யாராலையும் முடியாதுங்க. படிப்படியாக இல்லை என்ன வரின்றது முக்கியம். அது வந்து வரின்றது வரி இல்லாமல் வருமானம் வராது. இது வந்து நம்ம ஒரு வேக்யூம்லேயோ இல்லை இந்த பிளானெட்டில் நம்ம ஒருத்தங்க தான் இருக்கமோ மாதிரி இல்லை. இதே நாட்டில் பல மாநிலங்கள் இருக்குது, இதே மாதிரி பல நாடுகள் உலகத்தில் இருக்குது. அதனால் IMF அட்வைஸ் வாங்கியிருக்கோம், வேர்ல்ட் பேங்க் அட்வைஸ் வாங்கியிருக்கோம். ஏன் 15வது நிதிக்குழு தெளிவாக தெரிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் சில வரிகள் 15 வருடம் 10 வருடமாக உயர்த்தாமல் சரியாக இல்லாமல் இருந்ததுனால்தான் இந்த சூழ்நிலை ஒரு பங்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கேள்வி, இதை அதிகரிக்கணும்னா எப்படி அதிகரிக்கணும்? சாமானியர்களுக்கு கம்மியான பாதிப்பு, ஏழை எளிய மக்களுக்கு பாதிப்பு இல்லை, பணக்காரங்களுக்கு கூடுதலாக கட்டணும். 2 உதாரணம் சொல்றேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்னைக்கு இருக்கிற மாடல் வந்து போட் கிளப்ல இருக்கிற வீட்டுக்கும் ஏதோ ஒரு காலனியில் இருக்கிற வீட்டுக்கும் ஒரே சதுரடிக்கு ஒரே ரேட் தான். இது ஏன் நியாயம்? திருத்தணும். அதே மாதிரி நான் தண்ணி உதாரணம் சொன்னேன். ஒரு பங்களாக்கு போகிற கனெக்ஷனுக்கும் ஒரு குடிசைக்கு போகிற கனெக்ஷனுக்கும் இருக்கிறதுலே கூடுதல் வருமானம் வர்றது மீட்டரோடைய சார்ஜ்லேருந்தோ இல்லை கனெக்ஷனோடைய சார்ஜ்லேருந்தோ, நாட் இன் தி யூசேஜ். ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச் த வே வி ரேஸ் ரெவன்யூஸ். யூசேஜ் அதாவது யாரால் கட்ட முடியுமோ அவங்களிடம் எடுக்கிறது அரசாங்கத்துடைய. சில 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 என்ன சொல்றது, சில preliminary ஸ்டெப்ஸ், அதாவது அடிப்படை திட்டம் இல்லை தகவல் தேவை. இது எப்படி இது என்ன சொல்றது, இதுக்கு பேர் அமெண்டட் பட்ஜெட், திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
இந்த பட்ஜெட்டை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கப்புறம் மானிய கோரிக்கையெல்லாம் வச்சு அப்ரோப்ரியேஷன் பில் வர்றதுக்குள்ள செப்டம்பர் கடைசி ஆகிடும். அப்போ இந்த நிதி ஆண்டில் 6 மாதம் தாண்டிடும். அடுத்த நிதி ஆண்டுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதியில் இல்லை முதல் வாரத்தில் நாங்கள் பட்ஜெட்டை கொண்டாடணும். அதனால் இந்த படிப்படியாக அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். திருத்த திட்டம் என்னன்னு இந்த பட்ஜெட்டில் சொல்லுவோம். அந்த திட்டத்தில் தகவலை தீட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போட்டு டேட்டா சிஸ்டம்ஸை போட்டு அடுத்த பட்ஜெட்டுக்குள் எங்கெங்கே எப்படி மாற்ற போகிறதை செயல்படுத்துவோம். அது படிப்படியாக செஞ்சால் அடுத்தடுத்த வருஷம் கூடுதலாகும். ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தேர் வில் பி மேஜர் சேஞ்சஸ். பாதி ஆண்டு இதில் ஒன்று நான் எக்ஸப்ஷன் சொல்லுவேன். சில இடங்களில் நம்ம கை கட்டப்பட்டிருக்கு. 15வது நிதிக்குழு சொல்லியிருக்கு, நம்ம அர்பன் பாடிஸில் சொந்த வருமானம், அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மூலமாக வேறு டேக்ஸ் மூலமாக வர்ற சொந்த வருமானம் இந்தியாவிலேயே மிகவும் குறைவாக இருக்குது. அதனால் அதை திருத்தவில்லை என்றால் ஒன்றியத்தில் வர்ற மானியத்தை ரத்து செஞ்சிருவோம். ஒன்றியத்தில் இருந்து மாநகராட்சிகளுக்கு பஞ்சாயத்துக்கெல்லாம் கொஞ்சம் மானியம் வருது. ஏற்கனவே சொன்ன நம்ம வரியாக வந்திருந்தால் நம்ம விருப்பத்துக்கு செலவு பண்ணிக்கலாம். அதை குறைச்சிட்டு மானியத்தை அதிகரிச்சிருக்காங்க. இப்போ மானியத்தில் அவங்க சொல்கிறாங்க நீ இது பண்ணாதான் மானியம் வரும். ஏற்கனவே போன 5 வருடத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் உள்ளாட்சி உறுப்பினர்கள் இல்லாமல் இருந்ததனால் 2500 கோடிக்கு மேலே வர வேண்டிய மானியம் வரவில்லை. இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. இது எவ்வளோ நினைச்சிங்க, மதுரை மாநகராட்சியோடைய ஆண்டுதோறும் பட்ஜெட் அது சராசரி 2000லேருந்து 2500 கோடி இருக்கும். அப்போ மதுரை மாநகராட்சிக்கு ஒரு ஆண்டுக்கு வர வேண்டிய அளவுக்கு நம்மளுக்கு மானியம் வரலை டெல்லியில். இதை திருத்தணும். அப்போ தேர்தல் நடத்தணும் முன்னாடி. ஸோ சிலது சிஸ்டம், சிலது ஜனநாயக விதிமுறை, சிலது எங்கேருந்தோ கை கட்டப்பட்டது. இப்போ எவ்வளோ கடன் எடுக்கிறது, நம்மளுக்கு சட்டத்தை நம்மளால் மாற்ற முடியும், இது பொறுப்பு. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறது, ஒரு செக்ஷனில் ஏதோ கான்ஸ்டியூஷனல் செக்ஷன் இருக்குது 293ல் எங்களிடம் கடன் பெற்றிருந்தீர்கள் என்றால், அதாவது ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து கடன் பெறாமல் இருக்க முடியவே முடியாது. ஏனென்றால் வேறு எந்த கடன் எடுக்கலைன்னாலும் இன்றைக்கி ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடைய கடனோ, உலக வங்கியோடைய கடனோ, ஏடிபியோடைய கடனோ, கேஎஃப்டபிள்யூட கடனோ, ஜிகாவோட கடனோ எடுத்தால் நேராக நம்ம எடுக்க முடியாது. அவங்க ஒன்றியத்துக்கு கொடுப்பாங்க, ஒன்றியம் அச்சாக பேக் டு பேக்குன்னு சொல்கிற வகையில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ நம்ம வெளியேந்து வாங்குற கடமும் சட்டப்படி அவங்கள்ட்டேருந்து வந்த மாதிரி தான் ரெக்கார்டில் இருக்குது. அப்போ அவங்களுடைய அந்த 293 கிளாஸை எஸ்கேப் பண்ணவே முடியாது. என்றைக்கும் நிரந்தரமாக நம்ம ஒன்றியத்திலேருந்து கடன் வாங்கினவர்களாகவே இருக்கணும். இல்லைன்னா வெளியேந்து ஒரு ரூபா வாங்கக்கூடாது. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க சொல்லுவாங்க இந்த எல்லைக்கு மேல் நீங்கள் பாரோ பண்ணக்கூடாது. இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க இபியில் இந்த சீர்திருத்தங்களை கொண்டாடவில்லை என்றால் நீங்கள் சந்தாக்கு கூட போய் கடன் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுவோம், இப்போ மாற்றியே ஆகணும். அதனால் இது நம்மளா பண்ணால் நம்ம இன்னும் தெளிவாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் திட்டமிட்டு, இன்னும் சிந்தனையோடு செயல்படலாம். 10 வருஷம் நீங்கள் அரசியல் தலைமையும் நிர்வாக திறமையும் இல்லாமல் இருந்தீங்கன்னா யாரோ உங்களுக்கு கட்டுப்படுத்துவார்கள். வேறு வழி இல்லாமல் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் 2008ல மாற்றப்படவில்லை. ஷேர்ல 1 ரூபாய் 40 பைசா தான் கிடைக்குது அப்படின்னா அதே நம்ம ஜிஎஸ்டிக்குள்ள நான் பல முறை பேசியிருக்கேன். ஜிஎஸ்டியில் வந்தால் எத்தனையோ குளறுபடிகள் இருக்குது. அதனால் எல்லாம் பேசுகிறாங்களே தவிர ஒன்றிய அரசாங்கம் பண்ணாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதுவும் சரியான நேரம் இல்லை. அது இன்னும் நீண்ட விவாதம் செய்து இன்னொரு ரிவைஸ் பண்ண உடனே அதோடைய திரும்ப ரெட்ரோஸ்பெக்டிவா நீங்க எடுப்பீங்களா? ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் 2008 மாற்றப்படவில்லைங்கிற போது அது ரெட்ரோஸ்பெக்டிவா 5 ஆண்டு காலம் ஒரு மாற்றணும், குறைஞ்சபட்சம் 5 ஆண்டு காலம் நீங்க ரெட்ரோஸ்பெக்டிவா எடுப்பீங்களா இல்ல புதுசா? அந்த மாதிரி முடிவுகள்லாம் எந்த தனிநபரும் எடுக்கிறது. அது நான் அந்த துறை அமைச்சிருக்கேன். நான் சொன்னபடி 2 தகவல் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. உலக அளவிலும் நாட்டளவிலும் அந்நிய மாநில அளவிலையும் நம்ம குறைவாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்னபடி சட்டப்படி நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். ஆனால் பல வருஷத்துக்கு 2008 பண்ணவே இல்லை. அதனால் சட்டப்படி நம்ம பண்ண வேண்டியிருக்கு, நியாயப்படி பண்ண வேண்டியிருக்கு. அதே சமயம் 2வது கருத்து, ஒன்றிய அரசாங்கம் நிதி 15வது நிதிக்குழு அடிப்படையில் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு மானியத்தை நிறுத்திடுவாங்க. அதனால் அதுவும் ஒரு காரணம் இருக்குது. அவங்க உங்கள் மேலே பொறுப்பை திணிக்கிறார்கள், போஸ்ட் பண்ணுறாங்க. நல்லதான் கேட்குறோம்.
ஸோ கேள்வி அது எந்த வகையில், நானே சொல்லியிருக்கேன்ல, எல்லாரும் ஒரே வகையில் ஈட்டணும்னு தேவையில்லை. இந்த பணக்காரன்ட்டு அதிகம், ஏழைக்கு கம்மின்னு தீர்க்கிறதுக்கும் இல்லை உயர்வு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் முதலமைச்சர் அந்த துறை அமைச்சரோடு கலந்து என்னை கேட்டால் நான் கருத்து சொல்லுவேன். அந்த அடிப்படையில் பண்ணுவார்கள். என்ன பண்ண போகிறாங்கன்னு என்னால் சொல்லுங்கள். So your statement on subsidies and loss of PSUs suggests, apart from administrative reforms, you might have reached a state where an upward revision of taxes, especially is. So what do we expect, sir? I mean, a substantial hike, or what is the proportion that you are looking at? No, I have said very clearly. In the near future. And secondly, and some of the solutions to the problems require a broader national consensus like GST. So with the government like BJP at the center, or union government like BJP, how do you plan to achieve in a certain deadline? Yeah, I have said clearly that we have lost revenue. We have lost revenue relative to GSDP. We have lost revenue relative to balanced budget. Of course, it has to be fixed. I have also said clearly that we have no interest in raising it on people who cannot afford to pay it. But the fact is that we are one of the few states where there has not been any revision at all. Now, let's just take an example. நான் வந்து 100 ரூபா கட்டுறேன்னா 15 வருஷம் கழிச்சு அதே 100 ரூபா கட்டுறேன்னா அது ரெண்டு வகையில் இழப்பு. ஏன்னா first of all, it's not been raised as the law requires. But second, the value of 100 rupees 50 years from now. அதே நேரத்தில் பால் வந்து 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கு போயிடும். அப்போ அன்னைக்கு 5 லிட்டர் பாலுக்கு அளவு கட்டிட்டு இருக்காங்க, இப்போ 2 லிட்டர் பால். ஸோ இதெல்லாம் திருத்தணும். இன்னைக்கு நாளைக்கு நான் பேசுகிறேன், ஏதோ ஒரு நாள் திருத்தியே ஆகணும். அது நம்மளும் சொல்கிறோம், ஒன்றிய அரசும் சொல்லுது, நிதிக்குழுவும் சொல்லுது, பாரோவர்ஸும் சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் இபிக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன், திருத்தலைன்னா கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். ஸோ ஏதோ ஒரு நாள். ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், எங்களுடைய இலக்கில் 1% மாறாமல், சமூக நீதினா சமூக நீதி பொருளாதார நீதியை உட்பட்டது. ஒரு காலத்தில் ஒழுங்காக தானே பண்ணிட்டு இருந்தோம். 2006 to 2011 எந்த குறையும் இல்லாமல் யாரும் சொன்ன மாதிரி டிவி கூட கொடுத்தோம்ல. அப்போ அரசாங்கம் உபரியில் தான் நடந்துச்சு. அப்போ இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை டுவாட்லேயோ இபிலேயோ இல்லை டிரான்ஸ்போர்ட்லேயோ அந்த கம்பேரிசன் போட்டு. அதனால் இது ரெண்டுக்கும் மோதல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நியாயமாக இலக்கை கைவிடாமல் செய்கிறதுக்கும் அதனால் இல்லைன்னா எதுவுமே செய்யக்கூடாதுன்றதுக்கு நிறைய கேப் கற்று வச்சுருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், ஐ அக்ரி வித் யூ. By the nature of how the government has functioned, particularly after the 2019 election, the powers vested in the states have drastically reduced. Drastically. It was not good to start with. As I say, India is the most centralized, least federal country in the world, large country in the world, by design before. Now it has gotten much worse. ஆனாலும் நான் சொல்லுவேன், இதில் ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, தமிழ்நாடு மாதிரி வளர்ந்த ஏற்றத்தாழ்வு குறைவாக இருக்கிற, மக்கள் தொகை ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிற 75-80 மில்லியன் 7-8 கோடி மக்கள் இருக்கிற, நிறைய சொத்து வைத்திருக்கிற, நிறைய ஆசெட்ஸ் வைத்திருக்கிற மாநிலம். We have the capacity to improve our lives independent of whether they help, don't help, agree, don't agree. இது எல்லா மாநிலத்துக்கும் கிடையாது. சின்ன மாநிலம் இல்லை வடகிழக்கு மாநிலம்லாம் எடுத்தால் 90% அவங்களோட பட்ஜெட்டு டெல்லியிலேருந்து தான் வருது. டெல்லி இல்லாமல் வாழ முடியாது. டெல்லியிலேருந்து வருதுன்னா நம்மகிட்டேருந்து எடுக்கிற ₹1 நம்மகிட்ட கொடுக்குற 30-35 பைசா பாக்கி இருக்க அவங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்கு. இதுதான் பொலிட்டிக்கல் வில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். இது ரெண்டும் கொண்டாந்தால், இது ரெண்டும் ஆப்சென்ட்டாக இருந்திருக்கு. ரொம்ப அரசியல் பேசுறது வரைக்கும் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். அம்மையாருக்கு நல்லா தெரியும், அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த அரசாங்கம். அவங்களுக்கு பிறகு வந்தவருக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. அவங்க தனி தேர்தல் நிலைமை என்னாச்சுன்னு தெரியாது. ஆனால் பொலிட்டிக்கல் வில்லும் குறை. பொலிட்டிக்கல் வில் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லை அவங்களால உருவாக்கவே முடியாது. ஏன்னா இன்டெக்ரல் நேச்சர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டு கோ டு டிகே. பொலிட்டிக்கல் வில் இருந்தால் தான் தக்க வைக்க முடியும். அதனால் இதை ரெண்டும் திருத்தினால் பெரிய அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனையை நம்மளால் திருத்த முடியும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நம்மளுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் 14% வரல.
எத்தனையோ நியாயத்துக்கு ஏற்ப பல விவாதங்கள் நடந்திருக்கு. நான் கூட பேசியிருக்கிறேன் ஜிஎஸ்டி கான்செப்ட். ஆனால் ஏற்கனவே பல வருடம் சரிந்ததுனால் ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னால் அந்த 14% தவறான ஒரு சதவீதம் நம்மளுக்கு. அது இன்னொரு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன். அதோடைய அர்த்தம் என்னவென்றால் நம்மளுடைய கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக இயக்கி ஒழுங்காக நடந்தால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம காம்பன்சேஷனுக்கு எலிஜிபிளே இல்லாமல் ஆயிடுவோம். நம்ம அந்த 14% உயர்வை நம்மளாலேயே உருவாக்க முடியும். We can do it ourselves. We will become ineligible to go and ask for compensation. We are that kind of state. There are not many states like us. We are a large state. We have a lot of resources. Our goodwill of the people and of the diaspora and the Tamil community is immense. We have a lot of assets and we have a good industrial base, not as great as it used to be, but good. It is fixable to a large extent by ourselves. We can do it. சார், கடந்த 15 ஆண்டுகளாக No, I am saying that, for example, if the commercial tax collection is 1,06,000 crores now, and we have to earn more than 14% increase over next year to be not eligible for compensation. That's completely within our power to do. So we can fix that. That's just an example. சார், கடந்த 15 ஆண்டுகளாக டிரான்ஸ்போர்ட் வரி வந்து உயர்த்தப்படல அப்படின்னு சொன்னீங்க. வரிவிலக்கு கொடுப்பதும் அதே போல வேலை வாய்ப்பு பெரிய முதலீடு வரணும்னா வரிவிலக்கு கொடுத்தாங்க தான் அவங்க வருவாங்க, வருவாய் ஈட்ட முடியும்னு சொல்ற சூழல்ல இல்ல அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேங்க. ஏற்றுக்க மாட்டேன். வரி விலக்கு என்றது முதல் காரணமாகவோ இல்லை மூல காரணமாகவோ இருக்காது முதலீட்டுக்கு. எங்க சுற்றுச்சூழல் நல்லா இருக்கு, எங்க மனித வளம் நல்லா இருக்கு, எங்க அரசாங்கத்தோடைய மனப்பான்மை நல்லா இருக்கு, எங்க டேட்டா கேபிள் இருக்கு, எங்க ஆக்சஸ் டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் போர்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் முக்கியம். எங்கே ஏற்கனவே வந்து நல்ல அனுபவம் பெற்ற ஒரு தோழமை நிர்வாகங்கள் இருக்காங்க. இதெல்லாம் முதலீட்டுக்கு முக்கியம். அதனால் வரி விலக்கு கொடுத்து தான் முதலீட்டை ஈர்க்கணும் என்றது தவறான கருத்து. இன்னும் கூறப்போனால் நான் ஒன்று சொல்லுவேன். இருக்கிறதே இன்றைக்கு பாதிப்பு, இன்றைக்கு நிர்வாகங்களுக்கோ அதாவது குளோபல் கார்பரேட்ஸுக்கோ இல்லை உதாரணத்துக்கு ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கோ இல்லை போர்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கோ இதெல்லாம் இருக்கிறதே பெரிய பாதிப்பு. வரியோ வரி விலக்கோ இல்லை. லேண்ட் பேங்க் கிடையாது. we have not managed our land resources properly. ஒரு 5000 ஏக்கரோ 3000 ஏக்கரோ ஒரு இடத்துல கொடுத்தா தான் ஒரு ஏர்போர்ட்டை கட்ட முடியும்னா அந்த மாதிரி இடம் எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம எடுக்க முடியும், இல்லை ஏற்கனவே இருக்கா, இல்லை சூட்டபிள் கண்டிஷனா, இந்த டேட்டா பேஸு தகவல்லாம் நம்மகிட்ட இல்லை. இது சிறப்பு. சார், கடந்த 15 ஆண்டுகளாகவே டிரான்ஸ்போர்ட்ல வரி உயர்த்தப்படலை அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. வரக்கூடிய பட்ஜெட் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட், இபி, சொத்து வரி உள்ளிட்டவைகளை உயர்வு எதிர்பார்க்கலாமா சார்? நான் திருப்பி சொல்றேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து வெறும் 6 மாசத்துக்கான பட்ஜெட், திருத்தப்படுற பட்ஜெட். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா சிஸ்டம்ஸ், லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் லேண்ட் பேங்க்ஸ், இதெல்லாம் திருத்துறது எனக்கு முக்கியம். நீங்க சொல்றது உண்மை. பல இடத்தில் திருத்த வேண்டிய தேவை. அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த சூழ்நிலையை முதலமைச்சரிடம் விவாதித்து ஏற்ப செய்வாங்க. ஆனால் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எல்லா வரையும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே நீண்ட விளக்கம் கொடுத்துருக்கேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு ஓட்டுக்கலாம். இப்போ வெஹிக்கிள் எடுப்போம். வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து யார் கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க? ஏழை மக்களாக கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் முன்தங்கி இருக்கவங்க தான். அது எத்தனை சதவீதம் இருப்பாங்க வெஹிக்கிள் ஓனர்ஸ்? ஆனால் வரி ஏற்றினா உறுதியாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ அரசாங்கம் முடிவெடுக்கணும் யாருக்காக நம்ம நடத்துகிறோம். அப்போ இது எங்க விதவைக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் முதியோருக்கும் நம்ம கொடுக்குற ஓய்வூதியம் மாதத்துக்கு 1000 ரூபா 1500 ரூபா. அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை 1 கோடி ரூபா கார் வாங்குறவங்களுக்கு இன்னொரு 2 லட்சம் ரூபா குறைக்கணுமா? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய. Your party came to power making 3 important promises. One is cutting fuel price, subsidized LPG, and monthly allowance of 1,000 rupees for women.
going by your argument that it's like a pandemic when people have lost their lives, it's not a real income. You think this should be a first priority to implement that? Why are you delaying that? Secondly, No, wait. Neither I nor you have the capacity to determine what election promises brought us to power. Neither am I God nor are you God. We gave 100 or 200 promises. Which three of them got us to power, even I don't know, so I will certainly not accept that you know. After that I will explain, after that I will explain that if we say that these are promises that we gave, I completely agree that these are promises we have to honor. I will tell you the exact words I used in the cabinet meeting around the reduction of petrol and diesel tax. ரெண்டே கேள்வி நான் கேட்டேன். நம்மளுடைய வரி குறைஞ்சு கொண்டே போகுது. You read the report, you see how much it is. And in the last year and including in the last 3 months after the February announcement of the Union Minister, our share from petrol has kept on dropping because they moved money from excise to cess. So what signal are we sending if we say only இப்போ நம்ம 20 ரூபா எடுத்துக்கிறோம், அவங்க 40 ரூபா எடுத்துக்கிறாங்க, 32 ரூபா எடுத்துக்கிறாங்க, நம்ம குறைச்சா நம்ம என்ன 15 இருக்கும், அவன் இன்னும் 32 இருப்பாங்க. இது என்ன ஓரளவு மேலே நான் முக்கியமாக கேட்டேன். என்னை உதாரணமாக வைத்து என் சகோதரர் பக்கத்தில் 5 வருஷம் உட்கார்ந்த அண்ணன் நேரு அமைச்சரை உதாரணமாக கேட்டு நான் கேட்டேன், அரசாங்கம் பெட்ரோலில் 5 ரூபா வரி குறைப்பும் டீசலில் 4 ரூபா வரி குறைப்பும் செய்தால் அது தியாகராஜனுக்கும் அண்ணன் கே.என். நேருக்கும் எந்த வகையில் நியாயம்? அப்படி எங்களுக்கு கொடுக்கறதுனால் அரசாங்கத்துடைய மொத்த இழப்பு 10,000 கோடியில் இருக்குது. பணக்காரங்களுக்கு அது 2,000-3,000 கோடி போனால் அந்த 2,000-3,000 கோடியை குறைக்காமல் அதற்கு பதிலாக இன்னும் பல முதியோருக்கு பென்ஷன் கொடுக்கறது தான் நியாயமா இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் நான் கேபினட்லேயே கேட்டிருக்கேன். முதலமைச்சருக்கு தெளிவாக புரியுது. அதனால திருப்பி சொல்றேன், எப்போ எங்களுக்கு தகவல் இருக்கோ, என்னுடைய பர்சனல் என்னுடைய இலக்கு முதலமைச்சர் எனக்கு கொடுக்குற சலுகையில் எந்த அளவுக்கு சரியான நபருக்கு போய் சேரணுமோ சரியில்லாத நபருக்கு போகக்கூடாது. அதுவும் பெரிய தவறு. உதாரணம் சொல்றேன், ஈபியில் 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்கணும். எங்கேயாவது செக் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு 100 யூனிட் ஃப்ரீ. இப்போ எனக்கெல்லாம் 100 யூனிட் ஃப்ரீ. நான் வேணும்னாலும் அதுக்கு மேலே போய் கட்ட முடியாது. கட்டினா அவங்க சொல்லுவாங்க அடுத்த மாதத்துக்கு பில்லுக்கு எடுத்துக்கணும். அப்போது யாருக்கு எதை கொடுக்கணும்னு திட்டமிட்டு அறிவோடு செயல்படணும், தெளிவோடு தகவலோடு செயல்படணும். இது my personal request to the Chief Minister will be, till we know whom we are giving the benefit to, please hold. If he says otherwise, I do what he says. He is the Chief Minister. I am only working under him. Sir, last question. Last question. last please. I have one more question. I had 2 questions. I was waiting for a long time. Still know that. Secondly, do you agree that at least in the case of huge losses, the transport department and the EP department are making, your past governments are responsible for that? Populist schemes by the earlier DMK government. I think if you go and read the report, you'll show how much of the 1,34,000 crores was because of the DMK government and how much of the DMK government. You can go and see what was the state of finances of the state transport undertakings in 2011 and what they are now. So anybody who reads the numbers can get the answer. So I won't go into it. Sir, there are 2 questions. One is relating to revenue generation, income generation. Tourism is a major section that Tamil Nadu can tap without direct government investment, private sector participation. Can you spell out whether tourism is going to be a major channel for your government to raise revenue? The second part is relating to public sector units. Is there loss-making units? More than 26 units are loss-making and chronic loss-making. What is the government scheme? Are you planning disinvestment? Are you planning to close them down, or are you planning to reschedule them with other public sector companies? What is your strategy regarding this loss-making PSUs? Sir, last answer. We have been here for 2.5 hours. I have a 2 o'clock meeting. The last answer I will say is,
Of course, tourism is a high priority for us. Of course, we are blessed to have enormous both variety and kind of depth of history, cultural artifacts. We have Western Ghats, Eastern Ghats, huge coastline, many famous temples. So I think it will be a priority. Again, it's not my department. These decisions come from the minister, but I can assure you that it is on our priority list. And the appropriate demand and the appropriate time, we'll see some significant improvement. As far as the public sector undertakings, again I say, we have hardly been in office for 3 months. Just think about it. பொதுவான நான் சொல்ல வேண்டிய கருத்து. ஆட்சிக்கு வந்து 3 மாசம். We have been in office for 3 months. At least 6 weeks or 8 weeks we lost just fighting the COVID second wave. And I would say we did a relatively good job bringing it under control, faster than almost any other state, because of the distributed strategy that our Chief Minister took. Additionally, we have not been in power for 10 years. We are a big state with a big economy, with a lot of assets and a lot of undertakings. These are hugely complex problems. I have the great luxury, because I came so late to politics and my leader and his father gave me an opportunity. I have the luxury of working as a professional all over the world, studying in good institutions and working as a managing director, senior managing director in large global banks across multiple countries. So I have some understanding of the complexity of organizations and of administration. This is an enormous task. It is not a small thing. Anala, within 3 months of coming to office and asking, 6 weeks, what are your long-term restructuring plans? We don't have an answer. We know what has to be done. I'm telling you how bad it is. We want to work with the people. We have one set of advisors that are announced. You will see in the coming days, partly in the budget, partly in other places. We're going to bring in other advisors for other things, like GST, like fiscal federalism, like we've already announced for MSME, like other, maybe for public sector, maybe for EB. So we want to work with the people. We want the data to generate a debate. Then we want to get inputs from the people and from the experts. And we want to effect change at the right time, in the right way, without compromising either our election commitments or our principles of social justice, which are inclusive growth is an integral component of that goal. So, yes, they will need restructuring. I can't tell you now how and when they will happen. It is anybody who can read the sheet says it's not sustainable. It needs restructuring. How and when, the time will come. இந்த அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட அரசு தயாராக இருக்கா சார்? சாதாரணமா இந்த அளவுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறதுக்கு தேவை இருக்கக்கூடாது. அதாவது நாங்கள் வந்து பட்ஜெட் டாக்குமெண்ட்டையும் பட்ஜெட் ஸ்பீச்சையும் பட்ஜெட் கூட வர்ற தகவலையும் ஒழுங்காக தொடர்ந்து வெளியிட்டால் வெள்ளை அறிக்கைக்கு தேவை இருக்கக்கூடாது. நான் எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்துட்டு 5 வருஷம் இது எனக்கு புரியவில்லை, எங்கே காணோம் என்று கேட்டதனால் அப்போது இது ஆரம்பிச்சோமே தவிர, பொதுவாக பணியை ஒழுங்காக நிதித்துறை செய்தால் அது நான் எதுவுமே எல்லாமே அரசியலேருந்து ஆரம்பிச்சதுனால நான் செயலர் பற்றி நான் குறிப்பிடல. நான் அமைச்சர், நான் என்ன சொல்கிறேனோ நான் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். எங்கள் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு நான் சொல்கிறத அவங்க செய்வாங்க. அது நல்லது நடந்தாலும் அது முதலமைச்சருக்கு தான் நல்லது, சரியாக நடக்கலைன்னாலும் இதுக்கு தலைமையிட்ட தானே போய் சொல்லணும். அதை எப்படி நம்ம சொல்லுவோம்? சரியாக திட்டம் போடுறது. அதனால் வெள்ளை அறிக்கை தேவைப்படக்கூடாத அளவுக்கு நாங்கள் செயல்பட விரும்புகிறோம். அது தவறாக இருந்தால் நீங்கள் எதுக்காவது ஒரு நாள் எங்களுக்கு சொல்லுங்கள், அது விளக்கம் சொல்லுங்கள். நாங்கள் தேவைப்பட்டால் இன்னொரு அறிக்கை சார், இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக தமிழகத்துடைய சாமானிய மனிதனுக்கு, ஒரு காமன் மேனுக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன? இந்த வெள்ளை அறிக்கைனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின், இந்த வெள்ளை அறிக்கை வந்து பொதுத்தளத்துல தற்போது பொதுமக்களுடைய பார்வைக்கு முன் வச்சிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கதா இருந்தாலும் ஏன் அசம்பிளியில வந்து வெளியிடல? அசம்பிளியில இந்த புள்ளி விவரங்கள் வந்து சரியானதுதானா? ஏன் அசம்பிளியில வந்து இதை வெளியிடல? இல்லை, அதாவது 2 கேள்வி. முதல் கேள்வி சொல்கிறேன்.
இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சம்மரி எழுதணும். இந்த இப்போ என்ன வெளியிட்ட சம்மரி எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் கடைசியாக சொல்கிற கருத்து, ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபா நஷ்டம் பொது போக்குவரத்து நிறுவனங்கள், ஒரு நாளைக்கு 55 கோடி ரூபா நஷ்டம் ஈபி. ஒரு நாளைக்கு பொது நிறுவனங்கள், அரசாங்கம், மறைமுகம், வெளிச்சம், கடன் எல்லாம் சேர்த்து வச்சா 180 கோடி ரூபா கட்டுது தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ் மக்கள் வட்டியாக. தலைக்கு 1,10,000 ரூபா கடன். மக்கள் தெரிய வேண்டியது, இதையெல்லாம் திருத்தினால்தான், இதெல்லாம் திருத்தினால்தான் முன்னேற்றம். திருத்துவதற்கு திருப்பி சொல்றேன், பொலிட்டிக்கல் வில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், அரசியல் துணிச்சல். எது பலருக்கு நன்மையோ, ஃபார் த மெனி, நாட் ஃபார் த ஃபியூ. அதாவது உங்களுக்கு ஆலோசகரில் ஒருத்தர் இருக்காரு, என் சீனியர் கல்லூரி சீனியர் ரகுராம் ராஜன், முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர். அவர் ஒரு நூல் வெளியிட்டார், IMF ரிப்போர்ட்டுக்கு முன்னால், ரிசர்வ் வங்கி. அந்த பேர் சேவிங் கேபிட்டலிசம் ஃப்ரம் த கேபிட்டலிஸ்ட். அதாவது ஓப்பன் மார்க்கெட்ஸை, முதலாளித்துவத்தை, கேபிட்டலிசம், ஓப்பன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீ மார்க்கெட்ஸை வெற்றி பெற்றவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். ஏன்னா என்ன நடக்கும், எல்லாம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு, எல்லாம் ரெகுலராக போகலான்னு சொல்லிட்டு யாராவது ஒரு அசாதாரண ஒரு அசுர வெற்றி பெற்றவுடன் பாக்கி யாரும் வராத அளவுக்கு அரசியல்வாதிகளையும் சிஸ்டத்தையும் லஞ்சத்தை வச்சு ஊழலை வச்சு திருச்சி இருக்கிற ஒரு டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அசாதாரண பணம் அவங்க கையில் போய் சேருதோ, அசாதாரண அவசர வளர்ச்சி, நீங்கள் யாரும் யோசிச்சுங்க, டோட்டலாக நடந்துட்டு டிவிஎஸ்சி இருக்குது, டிவிஎஸ்சி கொஞ்சம் பலப்படுத்த போகிறோம், அதுவும் அறிக்கையில் போட போகிறோம். அப்போ அவங்க இன்னும் சிஸ்டத்தை உடைத்தே வைத்திருக்கணும் என்றதுக்கு எல்லா படியும் எடுப்பார்கள். அதை தாண்டி வருவதுதான் அரசாங்கத்துடைய திறமை. அசம்பிளியில ஏன் ரிலீஸ் பண்ணல? இல்ல எங்க சட்டப்படி எதெல்லாம் அசம்பிளியில வைக்கணுமோ அதெல்லாம் அசம்பிளியில வைக்கணும். இது சட்டப்படி அசம்பிளியில வைக்க தேவையில்லை. ஆனாலும் அனைத்து எம்எல்ஏக்கும் இதை அனுப்ப போகிறோம். உறுதியாக சட்டமன்றத்தில் இதை வைத்து விவாதம் நடக்கலாம். பட்ஜெட்னா சட்டமன்றத்தில் வச்சே ஆகணும், தணிக்கை அறிக்கைனா சட்டமன்றத்தில் வச்சே ஆகணும். இது அந்த மாதிரி அறிக்கை கிடையாது. வெள்ளை அறிக்கை சில தடவை வைக்கப்பட்டிருக்கு, சில தடவை வைக்க தேவையில்லை. எங்களுக்கு பொது விவாதம் வரணும். அறிக்கைக்கு, நிதிநிலை அறிக்கைக்கு முன்னால் மக்களுக்கு தெரிஞ்சு இது விவாதம் நடக்கணும்ன்றதுக்காக இதை இல்லைன்னா 4 நாள் காத்திருந்தா இந்த 4 நாளோட பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்காரு. நிதிச்சுமை அதிகரித்தாலும் சார் அபாய கட்டம்னா எப்படி சொல்லணும், நான் திருப்பி சொல்கிறேன். நம்ம ஒரு பொருளாதாரத்தில் முன்தங்கிய மாநிலம். நம்மிடம் எவ்வளவோ சொத்து இருக்கு, எத்தனையோ வகையில் சொத்து இருக்கு. நான் பொது நிறுவனத்தை ப்ரைவேடைஸ் பண்ணலாம் எனக்கு தேவையில்லை. யாருக்கும் பாதிக்காத அளவில் எவ்வளவோ சொத்து இருக்கு, என்னைக்கானாலும் நடக்கலாம். அதனால் அந்த அடிப்படை கொள்கையிலும் முதலமைச்சருடைய திறமையும் தலைமையும் இருக்கிற நம்பிக்கையும் எதுவுமே எனக்கு அபாயம் என்று சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஏதோ வெடிக்க போகுதுன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். திருத்தணுமா, உறுதியாக திருத்தியே ஆகணும். நீங்கள் பார்த்ததில் யாருக்காவது இது திருத்தக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நாங்களும் ஒரே தகவலை பார்த்த மாதிரி இல்லைன்னு நான் சொல்லுவேன். நிறைய திருத்தணுமா, ஆமாம். அடிப்படையாக புரட்சி அளவில் திருத்தணுமா, ஆமாம். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு ஏதோ சம்பளம் போகாமல் ஏதோ ரேஷன் கடைக்கு பொருள் போகாமல் இருக்கிற பயமா? இல்லவே இல்லை. இன்னும் கூடுதல் கொஞ்சம் நம்பிக்கை இருந்திருந்திருக்கும் ஒன்றிய அரசாங்கம் எங்கள் கையை கட்டாமல் இருந்திருந்தால். ஆனாலும் நான் ஏற்கனவே பதில் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய மாநிலத்துக்கு இவ்வளோ மக்களுடைய நல்லெண்ணம், இங்கே இருக்கிறவர்கள், உலக அளவில் இருக்கிறவர்கள், நிபுணர்கள் வாலண்டியராக வர்றாங்க. நான்
உதவி செய்கிறேன், நான் உதவி செய்கிறேன்னு எத்தனையோ பேர் வராங்க. ஜிஎஸ்டியில் நாங்கள் அறிவிக்க போகிறது நாட்டிலேயே ஒரு சிறந்த வழக்கறிஞர் நம்பர் 1 கூட சொல்லலாம். அவராக வந்து சொல்கிறோம் நாங்கள் உதவி செய்கிறோம் உங்களுக்கு செட் பண்ணுறோம். அதனால் அந்த அளவுக்கு ஒரு மனித வள சொத்து நல்லெண்ணம் உலகம் அளவில் இருந்திருந்தாலும் முதலமைச்சர் தெளிவாக குறித்திருக்கிற உறுதியினாலும் we are ready to do whatever it takes. அதனாலும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, எதையும் கைவிடாமல் தெளிவாக முயற்சி. எப்படி குரங்கு தன்னோட குட்டியை அனுப்பி வேவு பார்க்குமோ அதுபோல் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய தினமலரை அனுப்பி இங்கே ஆழம் பார்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டை யாராலையும் பிரிக்க முடியாது. தமிழர்கள் எல்லோரும் ஒரே உணர்வால் ஒற்றை உணர்வால் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழ் என்கிற மொழி, தமிழ் என்கிற இனம். அதை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது எந்த காரணத்துக்காகவும். ஏதோ ஒரு சில வாக்குகள் அதிகமாக அந்த கட்சி பெற்றுடுச்சு, பாரதிய ஜனதா கட்சி.